எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கடந்த 19/12/2025 அன்று புதுக்கோட்டை டவுன் ஸ்டேஷன் லிமிட்டில் தெற்கு தெருவில் வந்து ஒரு பல் மருத்துவர் அவருடைய வீட்டில் வந்து ஒரு திருட்டு சம்பவமாக நடைபெற்றது. சுமார் 24 சவரன் வந்து திருடி போனது. எங்கள் மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் அவருடைய அறிவுறுத்தின் பேரில் ஒரு தனிப்படை ஆணையம் அமைக்கப்பட்டது. டவுன் காவல் ஆய்வாளர் அவருடைய தலைமையில் தனிப்படை ஆணையம் அமைக்கப்பட்டு துரித முறையில் செயல்பட்டு பல கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சுந்தர்ராஜ் என்பவர் குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருட்டில் ஈடுபட்ட நபரை வந்து துரித முறையில் கைது செய்தோம். மேலும் அவரிடமிருந்து திருடு போன பொருளான 24 சவரன்கள் அனைத்தையுமே வந்து விரைந்து செயல்பட்டு கைப்பற்றப்பட்டோம். இந்த சுந்தர்ராஜ் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சேலம், தர்மபுரி, தேனி, நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் 5க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கானது பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. இந்த டீமில் வந்து ஸ்பெஷல் டீமும் சரி, ஆய்வாளரும் சரி துணிந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ என்னுடைய டிஎஸ்பி என்ற முறையில் வந்து அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு பெருமிதம். தங்கத்தோட விலை வந்து 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ விலைகள் கூட கூட பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட குற்றங்களுமே கூடிக்கிட்டே வருது. ஸோ இந்த சம்பவமே பார்த்திங்கன்னா இந்த மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா கதவை கூட சரியாக மூடலை, அது நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம இங்கே தானே இருக்கோம், கீழே தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது, மேலே வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து நல்ல நோட்டமிட்டு இந்த சுந்தர்ராஜ் என்பவர் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து அந்த வீடு எப்படி என்ன அதை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு தான் வந்து இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு வந்து காவல்துறை சார்பாக வந்து ஒரு அவேர்னஸ் சொல்ல விரும்புகிறோம். நகைகள் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்ம உழைச்சி எல்லாரும் அதுக்காக தான் ஓடுறோம். பணம் நகை சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளையோட கல்யாணத்துக்கும் சரி கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஸோ அப்படி சேர்க்குற நகையை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்கிறோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பேங்க்கு லாக்கர்ஸில் வச்சுருங்க. இல்லையா நீங்கள் வந்து வீட்டில் வந்து பத்திரமா வந்து எல்லாம் வந்து இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பீரோவில் வச்சுருக்காரு, பீரோ சாவி பீரோவிலே இருக்குது. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து இந்த திருட்டில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது திருட்டுறதுக்கு. ஸோ அந்த ஏதாவது நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் எடுக்கும். இந்த நியூஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது, நம்ம பொருட்களை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு திங். அது மாதிரி நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியே போகிறீங்கன்னா காவல்துறை எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்கள் வந்து ஸ்டேஷனில் லாக்டவுன் பர்டிகுலர்ஸ் யாரெல்லாம் வீடை பூட்டிட்டு இப்போ ஹாஃப் டே லீவ்னால மோஸ்ட்லி வந்து எல்லாம் சொந்த ஊர்களுக்கு போயிருப்பீங்க, அந்த பர்டிகுலர்ஸை வந்து நீங்கள் காவல் நிலையத்துக்கு சொல்லிடணும். அவங்க நைட்டு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பீட்டு டவுனில் எல்லா இடத்துலையுமே வந்து க்ரைம் பீட்டுன்னு தனியாக நாங்கள் மார்ச் பண்ணுறோம். அந்த பீட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து காவல் நிலையத்தில் வந்து லாக்டவுன்ஸ் இருக்கோ, வீடை வந்து பூட்டிட்டு வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்களோ அவங்களோட வீடை வந்து நாங்கள் வந்து எல்லா பக்கமும் போய் நின்று பார்த்து, முக்கியமாக வந்து இரவு நேரத்தில் வந்து 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ரோந்துகள் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேலும் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா கோலம் போட போவோம் வெளியே. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து ஒரு சேலையோ ஷாலை வச்சு போத்திட்டு ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து கோலங்கள் போடணும். அந்த டைம் நம்ம வீடை திறந்து வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இருக்கணும். மார்னிங் ஹாஸ்லுமே வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்குமே ஏர்லி மார்னிங் பீட்டு க்ரைம் பீட்டுன்னு சொல்லி நாங்கள் இந்த மார்கழி மாதத்துக்கு வந்து துரிதமாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து பீட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ மக்கள் நீங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். க்ரைம் வந்து அதிகம் நடக்காத வண்ணம் நம்ம வந்து பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை க்ரைம் ப்ரிவென்டிவ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது எங்களுடைய காவல்துறை சார்பாக எங்களுடைய காவல் கண்காணிப்பில் அவருடைய டெய்லி எங்களுடைய எங்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து கேமராஸ்கள் நிறைய நாங்கள் கேமராஸும் பொருத்திட்டு வரோம். மக்களும் சரி, மற்ற வியாபாரிகளும் சரி, கஸ்டமர் சைடும் சரி எங்களுக்கு வந்து இந்த நிறைய கேமராஸ் நிறைய வைக்கிறதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், முன் வரணுன்றதை வந்து இந்த பேட்டியின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். அதை வந்து பாதி நகையை வந்து அவருடைய அவரை கையிலே வச்சுருந்தாரு. மீதம் வந்து ஒரு 2 நகையை வந்து முத்தூட் பேங்க்கில் வந்து ஒரு நகை வச்சுருந்தாரு, இன்னொன்று வந்து கொசமடம் பேங்க்லேயும் ஒரு நகை வச்சுருந்தாரு. நாங்கள் உரிய முறையில் கைதுக்கான அனைத்து கன்ஃபெஷன் எல்லாமே கொடுத்து சீசன் மகசெல்லாம் கொடுத்து உரிய முறையில் அவங்கள அந்த முத்தூட் பேங்க்கில் இருக்கிறவங்களே சாட்சிகளாக போட்டு நாங்கள் வந்து நகைகளை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கணும். இல்லை, சிங்கிள் அஃபண்டர். இவருக்கு முன்னாடி இவருக்கு பழைய 5 கேஸுமே நாங்கள் வந்து என்னென்ன முறையில் பண்ணியிருக்காருன்னு அதையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம். எல்லாத்துலேயுமே சிங்கிள் அஃபண்டர் தான் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி இவருடைய எம்ஓ பார்த்தீங்கன்னா அந்த அட்டென்ஷன் டைவர்ஷன் மாதிரி, யாராவது நாங்கள் அந்த கடையில் வந்து டக்குன்னு ஓனர் வந்து திரும்பும் போது அந்த கல்லால் எடுக்கிறது சரி,
வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு லைட்டாக கவனக்குறைவாக இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் பர்சன் தான் போய் அட்டம் பண்ணி திருட்டில் ஈடுபடுறாரு. இவரோட எம்மோ இதுதான். திருடப்பட்ட நகைகள் அப்படியே ஒப்படைக்கிற நிகழ்வு சமீபத்தில் இல்லாத நிலையில இந்த சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே எவ்வளவு வழக்கு நிலுவையில் இருக்கு நம்ம இந்த ஸ்டேஷனை நம்ம இந்த ஸ்டேஷன் பொறுத்தவரை சொல்றீங்களா? இல்லை கண்ட்ரோலில் வந்து ஒரு இப்போதான் வந்து நான் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு வந்தேன். அந்த வளர்த்துறக்குட்டை அந்த லிமிட்டில் வந்து திருக்கோணம்ல ரெண்டு கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது. அதை நான் வந்து திரும்ப வந்து அந்த சிடி ஃபைல எடுத்து ஆய்வு பார்த்துருக்கோம். என்னென்ன க்ளூஸ் கிடைக்குன்னு சொல்லி நம்ம சிறப்பு டீம் அப்போ இருந்த ஐஓஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிலுவையில் இருக்கிற சில கேசஸ் வந்து நாங்கள் விரைந்து செயல்பட்டு அதுக்கான அக்யூஸ்டுமே வந்து கைது செய்து அதை நம்ம இந்த கேஸில் பண்ண மாதிரி அதே நகையை வந்து மீட்பதற்கு எல்லா நடவடிக்கை எடுக்கப்படும். பேருந்து நிலையமும் அதே போல வந்து அரசு அரசு கலைக்கல்லூரி, அதே போல அரசு பெண்கள் ராணியர் பள்ளி அந்த டயத்துல வந்து பள்ளி விடும்போதும் சரி போகும்போதும் சரி வந்து அந்த கண்காணிப்பு கூட நல்லா இருக்கு. ஏன்னா வந்து பசங்க வந்து அந்த பெண்களை வந்து டீச்சிங் பண்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சமீப காலமா இருக்கு. அதே போல வந்து புதிய பேருந்து நிலையத்துல வந்து பசங்க வந்து கல்லூரி மாணவர்களும் சரி பள்ளி மாணவர்களும் சரி ஒருத்தர் தாக்கிக்கிற நிகழ்வு வந்து சமீபமா அதிகரிச்சிருக்கு. இதுக்கு ஏதாவது நான் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவினிங் ஹார்ஸில் வந்து நாங்கள் அந்த போலீஸ் ரோந்து போகிறோம். கேகேசி ரவுண்டான நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், ராஜா காலேஜ் எல்லாத்துமே போலீஸ் விசிபிளான வெஹிக்கிள் செக் பண்ணுறதும் சரி போலீஸ் விசிபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து ஈவினிங் ரவுண்ட்ஸ்லாம் போகிறோம். இன்னமும் வந்து அந்த ஏடபிள்யூபிஎஸ் அவங்க ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு அங்கே வந்து கல்லூரிகளில் வந்து முக்கியமாக பெண்கள் கல்லூரியில் பெண்கள் விட்டு போகும்போது அவங்க கூட வந்து வெயிட் பண்ணி அவங்க போகிற வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். இந்த குற்றச்சாட்டும் நான் எடுத்துக்கிறேன், பர்சனலாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உமன் ஆஃபீஸரு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னமும் வந்து எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் ஃபர்தராக வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். பர்சனலாக குற்றம் நடக்கிறதுக்கு அப்புறம் முன்னாடி அந்த குற்றம் நம்ம தொடர் கண்காணிப்பில் பண்ணலாம்ல இப்போ உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. இல்லை கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிற அந்த கேமரா தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தொழில்நுட்பமே. அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து துரிதப்படுத்தி எல்லா ஏரியாஸுமே கவர் பண்ணுறோமோ ஈஸியாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மாரல் ஃபியர் கொடுக்கும் ஒரு குற்றவாளிக்கே வந்து இங்கே கேமரா இருக்குது. ஏன்னா இந்த குற்றத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அக்யூஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வராரு, வந்து பார்த்துட்டு நோட்டம் விட்டுட்டு தான் அடுத்து குற்ற செயலில் ஈடுபடுறாரு. ஸோ நம்ம எப்படி நம்ம டவுனை வந்து முழுக்க கேமரா மூலமாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டாலே ஒரு மாரல் ஃபியர் அக்யூஸ்டுக்கு வரும். ஸோ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குப்பா, நம்ம இங்கே பண்ண வேணான்ற மாதிரி. அப்போ அதுவே வந்து ஒரு குற்றத்தை தடுப்புறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ கேமரா பொறுத்துறது வந்து நாங்கள் வந்து ஒரு துரிதமாக எடுத்து நம்ம செயல்படுத்தோம். கேமரா பொறுத்துறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். நிறைய இடத்துல போய் ஃபுட்டேஜ் இருக்கும்போது நாங்கள் ரெக்கார்ட் இல்லை நாங்கள் வந்து இல்லை இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் டவுனில் வந்து நிறைய குரங்குகள் அதிகமாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்தராக நான் அந்த கேமராஸ் பொறுத்தவொன்னு பேசியிருக்கேன். வயரை வந்து நம்ம வந்து அது வந்து டேமேஜ் ஆகாமல் என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே ஃபைபர் ஆப்டிக்ஸ் போடலாமா, ஃபைபர் ஏதாவது டியூப் மாதிரி போடலாமான்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 60 கேமராஸ் இருக்குது. அதோடைய செயல்பாடுகள் நாங்கள் வந்து எடுத்து பார்த்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த லெவலில் வந்து வயர்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் என்ன பண்ணலான்ற மாதிரி டெக்னாலஜி விசாரிச்சுட்ருக்கேன். அந்த வகையில் பண்ணியிருக்கேன். இல்லை ஸ்பெஷல் டீம் போடல, எனக்கு வந்து 4 உமன் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஏடபிள்யூபிஎஸ், சாதனக்கோட்டை, கந்தரக்கோட்டை, கணேஷ்னர். ஸோ அவங்களே வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ ஸ்கூலு காலேஜஸ்க்கு வந்து நான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து பேட் டச்சு, குட் டச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல்ஸு காலேஜ்லையும் சரி ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரணும். வந்து அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இரும்பு கரம் கொண்டு அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோமோ அது மூலமாக தான் வந்து நம்ம வந்து ஃபர்தராக க்ரைம்ஸை தடுக்க முடியும். ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இன் கேஸ் ஆஃப் எனி ரிப்போர்ட் க்ரைம் ரிப்போர்ட் ஆச்சுன்னா உடனே அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அதை வந்து எல்லா ப்ராப்பர் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி பனிஷ்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் இதாக பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்பெக்டர்ஸே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ இந்த கேஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஞ்சம் பப்ளிக் வந்து கொஞ்சம் ஒரு கேர்லெஸ் அசால்ட்டாக இருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். நம்ம வந்து ஏன்னா தங்கத்தோட விலை கூடுது, கூட வந்து என்னன்னா ஒரு ஈஸி இதுமா ஆயிடுச்சு, ஈஸி ஒரு அசட் மாதிரி. நம்ம வந்து ஒரு நகையை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கையில் 1 லட்சம் வந்த மாதிரி. ஸோ அந்த இதை வந்து அந்த ஒரு இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக அவேர்னஸாக இருக்கணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு போலீஸ் வந்து எல்லா வழியிலுமே நாங்கள் வந்து துணையாக இருக்குன்றதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். பயங்கர சத்தம் மேற்கொண்டு வெங்காயம் வெடியை கொண்டு போறானுங்க. இல்ல அந்த மாதிரி வீடியோஸ் எதுனா எடுத்து எங்களுக்கு கொடுங்க. நாங்க ரோந்தும் போயிட்டு தான் இருக்கோம். நாங்க
ஓகே 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 இல்லை எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், நம்ம ஏரியா கேமராஸ் எடுத்துக்கலாம். இல்லை என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது பர்சனல் கம்ப்ளைண்ட்ஸ் இப்படி உடனே டக்குன்னு அந்த மாதிரி வந்து நியூசன்ஸ் நடக்குதுன்னா நீங்கள் உடனே எனக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம துரித நடவடிக்கை எடுப்போம். பல்வேறு கேஸ் ரொம்ப நாளா நிலுவையிலே இருக்கு. இப்ப இந்த கேஸ் மட்டும் ஸ்பெஷலா இவ்வளவு சீக்கிரம் எடுத்தது என்ன காரணம்? என்ன மாதிரியான இல்லை நம்ம ஒரு வாரத்தில் பிடிச்சிருக்கோம் இந்த கேஸு. ஸ்பெஷலாக எல்லாம் இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா கேஸுக்கும் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் வந்து இந்த கேஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். எவிடன்ஸ் கிடச்சிச்சு. டீம் அவங்களுடைய சோர்ஸ் வச்சு மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட் டீமோட கன்சல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2-3 இடத்துல ஃபுட்டேஜ் கிடச்சிச்சுங்க சார் இந்த கேஸில். அந்த ஃபுட்டேஜ் கம்பேர் பண்ணும்போதே வந்து இது ரேரஸ்ட்டு சிங்கிள் பர்சன் பண்ணுறது. நான் இந்த கேஸ் சொன்ன மாதிரி 5க்கும் மேற்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இவர் கேஸ் இருக்கிறனால மற்ற டீமோட டிஸ்கஸ் பண்ணி அந்த சோர்ஸை வச்சு எடுத்துட்டோம் உடனே. இப்போ நீங்கள் சொன்ன பழைய நிலுவையில் இருக்க கேஸஸ்மே நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக விரைவில் வந்து அதை கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை நாங்கள் எஸ்பி சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அவர் தலைமையில் வந்து அது வந்து ரிவார்ட் கொடுக்கப்படும். ஆமாம் இல்லை ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் சட்டவிரோதமாக செயல் நடக்குதான்றது வந்து ஆய்வு பண்ணி ஸ்பெஷல் டீம்லாம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் பர்சனலாக எனக்கு அனுப்பலாம். நான் நடவடிக்கை எடுக்கிறேன். 97 ஸோ என்னோட நம்பர் இது. அவங்க எல்லாத்துக்குமே மக்கள் அனைவருக்குமே வந்து இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கம்ப்ளைண்ட்னாலும் சரி, ஏதாவது துரித நடவடிக்கை எடுக்கணும், உமன் ரிலேட்டட் இஷ்யூஸு உடனே டிஎஸ்பி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நான் எப்போ வேணால் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 97-899-18079. தேங்க்யூ.